மென் வந்து கெரியருக்கு ப்ரையாரிட்டி குடுப்பாங்களா? லவ்க்கு ப்ரையாரிட்டி குடுப்பாங்க. விமென் லைஃப்ல உங்க லைஃப்ல ஒரு பெர்சன சூஸ் பண்றீங்க அப்டின்னா வந்து கொஞ்சம் கரெக்ட்டா தப்பு நடிக்குது. நானும் பெண் தானே. சோ அழகா இருக்கமோ இல்லையோ பட் அழகா இருக்க. என்ன வேற பேப்பரா இருக்கு? அங்கிள்ஸ்க்குலாம் கோட்டர் புடிச்சு குடுக்கறது. அவன் இன்னும் திருந்தல மாமா. சம்டைம்ஸ் எப்படின்னா, அந்த ஹம்பிளா வந்து ப்ரொபோஸ் பண்றவங்களே வந்து வல்லவனா மாறுவாங்க. தூக்கி போட்டு பந்தாடணுமேன்னு தோணும். ஆனா என்ன பண்றது? சைக்காலஜி ஆஃப் மனி கேள்விப்பட்டிருப்போம். பட் சைக்காலஜி ஆஃப் விமென் கோர்ஸ் நான் சொல்றேன். சத்தியம் தோற்பதில்லை. சொல்றது ஒரு 85% வந்து விமென்ஸ்க்கு வந்து என்ன வேணும், நமக்கு என்னதான் வேணும்ன்றது அவங்களுக்கே தெரியாது. அதான் வந்து பெரிய ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட்ன்னு சொல்லலாம். ஒரு பேசின விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப பேசுற ஒரு ஒரு பீயிங். மேல விட ஃபீமேல் வந்து கொஞ்சம் அதிகமாவே பேசுவாங்க. கார்த்திக் எருமை எப்ப வந்த? நீ பாட்டு போயிட்டு இருக்க? ஏன்னா விமென்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்ளோ பேராகிராஃப் பேசினாதான் கொஞ்சம் மனம் வந்து சாந்தமாகும். இல்லைன்னா வந்து மத்தவங்களை அட்டாக் பண்றது இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். ஏன்னா நானே அதை அப்படி பண்ணுவேன். இந்த மாதிரி பேச போது நீ என்ன இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க இதெல்லாம் சொன்னோம்னா அம்மாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து 10 தடவை சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து ஓகே நமக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து விமெனோட ஒரு பேசிக் நேச்சரே சொல்லணும். நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஒரு விமன் ஒரு ஃபீமேல் கிட்ட வந்து இந்த விஷயம்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் வந்து தப்பி தவறி கூட கேட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ஏஜ், அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிருக்கியா, ஆனா கேட்டாலும் அது அது just scream. என்ன கேட்டா அப்படின்னா வந்து நான் ஒரு லிப்பாமும் ஒரு ஒரு பிளஷ் மட்டும்தான், அவ்வளவுதான். ஏதாவது அதுக்கு மேலலாம் நமக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இல்ல அதுல. ஸோ அதனால வந்து அப்படியே விமென்ஸ்க்கு மட்டும் இந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்கவே கூடாது. கேட்டோம்னா வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி வல்லவன் படத்துல வந்து ரீமாசன் மாறிடுவாங்கல்ல கீதா, அந்த கீதா மோடுக்கு போயிடுவாங்க எல்லாரும். மேக்கப் போடுறியா, என்ன ஏஜ், எக்ஸ பத்தி பேசக்கூடாது. அண்ட் பெஸ்டீஸ பத்திலாம் பேசவே கூடாது. ஷர்ட்டே பாத்தியா அவளுக்கு? அந்த பொண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணை பத்தி பேசவே கூடாது. அதுவும் முக்கியமா சொல்ல போனா திருன்னு முழிக்கிற நான் யாருன்னு தெரியுதா? அண்ட் இதெல்லாம் வந்து ஏன் ட்ரிகர் ஆகுது, என்ன ஆகுது, எதுக்காக நடக்குதுன்னு வந்து படைச்ச கடவுளுக்கும் தெரியாது, விமன்ஸ்க்கும் தெரியாது, அவங்கள டீல் பண்ற மென்ஸ்க்கும் தெரியாது. இதுதான் வந்து உலக நீதி. இது வந்து அப்படியே நம்மளும் எடுத்துட்டு போயிடணும். நம்மளும் அதை காதுல போட்டுக்க கூடாது, கேட்கவும் கூடாது. கேட்டா வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்த விஷயம், பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் உன்னாலதான்டி. நான் என்னப்பா பண்ணுவேன்? இதெல்லாம் உனக்கு தேவையாடி? தேவையா? விமென்ஸ்க்கு வந்து அதிகமா காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அழகா இருக்கமோ இல்லையோ பட் அழகா இருக்க, கியூட் இல்ல, அது இல்ல, அது ஓகே இருக்கட்டும். ஆனாலும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட், இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, இந்த ஜும்கா நல்லா இருக்கு, என்ன வேற பேப்பரா இருக்கும்னு நினைச்சேன். ஏதாச்சும் எழுதி கொடு. விஷயம் நான் சொல்லணும்னா ஒரு விமென்க்கு அப்படின்னா செல்ஃப் டவுட் வந்து நான் நிறைய செல்ஃப் டவுட்னு சொல்ல முடியாது. காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமா வந்து விமென்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. ஆனா அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து அது அந்த விஷயம் கிடைக்கும். ஆனா வந்து போக போக பார்த்தா அந்த விஷயம் கிடைக்காதப்ப என்ன ஆகும், பெண்களுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் அது என்னால முடியாது. ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் நம்ம ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம போய் நிற்போம். பட் அது வந்து வருதோ வரலையோ, பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே அவ அழகா இல்லைன்னு தான் நம்மளை வந்து கேட்கறாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த செல்ஃப் டவுட் வந்து பொண்ணுங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வராம பாத்துக்கோங்க. பிகாஸ் வந்து நம்மளாம் செல்ஃப் டவுட்டே பட வேணாம். நமக்கு நம்ம தெரியும் நம்ம அழகா இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம பார்ட்னர், அது தனிப்பட்ட விஷயம். பட் செல்ஃப் டவுட் பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டயும் நம்ம போய் கொஸ்டின் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தூக்கி போட்டு பந்தாடணுமேன்னு தோணும். ஆனா என்ன பண்றது, சாஃப்ட் நேச்சர் கேர்ளா வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம இது யாருக்கு முக்கியமா தெரியும் அப்படின்னா வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள போய் பார்த்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட ரவுடி எக்ஸ்போஷர்ஸ்லாம் தெரியாது. அதான் இவன் 4 பேருக்கு கிண்டல் பண்ணி தூக்கிட்டு வராம இருந்தா போதாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவளை பத்தி? ஒட்டு மொத்தமா இந்த வீட்ல நான் தாண்டா பொண்ணு மாதிரி, அவ டோட்டலா பையன் மாதிரி. விமென்ஸோட ரவுடி எக்ஸ்போஷர்ஸ் தெரியும். அண்ட் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியும் ரவுடி எக்ஸ்போஷர்ஸ். பெண்களோட ரவுடி எக்ஸ்போஷர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா தெரியும். நீ
நீதான் பெத்தூட்டியா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா எல்லாரும் தலைகீழ நில்லுங்க. சில விஷயம் எல்லாம் பார்த்தேன், எனக்கு அந்த ஃபீல்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் அதான் நான் அந்த இப்போ சொன்ன மாதிரி வல்லவன் மூவில வர கீதா, அதாவது ரீமா சென் கேரக்டரா இருக்கட்டும், நீலாம்பரி, அப்புறம் வந்து திமிரு மூவில வந்து அந்த லேடியோட வந்து லவ் அப்ரோச் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உண்மையாலுமே ரியாலிட்டியில அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. மேபி உங்க லைஃப்ல அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படி அதிரடியா வந்து லவ் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையாலுமே அப்படிதான் இருக்காங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் விமன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அதாவது ரவுடி எக்ஸ்போஷர்ஸ், அதாவது எடுத்தோடனே இருக்காது, இல்லை கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து ரீமோசன் கேட்ட மாதிரி ஏன்னா நான் ஒன்னு லவ் பண்றேன் எடுத்தோடனே வராது. ஏன்னா எடுத்தோடனே ஒரு ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து சாஃப்ட் கார்னரை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. டைரக்டா பண்ண பயந்துகிந்து ஓடிடுவாங்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி முடிஞ்சது. அந்த சாஃப்ட் கார்னர்லாம் வந்து கொஞ்சம் தாண்டி அந்த நீலாம்பரி எக்ஸ்போஷர்ஸ்லாம் வரும். பேர் சொல்றது வந்து நான் என்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு சில எல்லா விமென்ஸுமே அப்படிதான். விமென்ஸ் வந்து எல்லார்கிட்டயும் அந்த குழந்தைத்தனமா பண்றது, இந்த சைல்டு ஆக்ட்லாம் வந்து எல்லார்கிட்டயுமே பண்ண மாட்டாங்க. ஒரு போர்ல ஜெயிச்சு நம்ம ஒரே அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டதான் வந்து அந்த குழந்தைத்தனம் எல்லாம் காமிக்க தோணும். சும்மா வந்து எல்லார்கிட்டயும் போயிட்டு அந்த ஆக்டர்னு சொல்றதை தவிர இது வந்து ஒரு விமென்ஸ்க்கு ஒரு நேச்சுரலா வந்து ஒருத்தவங்களோட பர்சனலா கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னாலே அந்த ஒரு குழந்தைத்தனம்லாம் வந்து தானா வரும். அவங்க கிட்டதான் அந்த குழந்தைத்தனம், கிறுக்குத்தனம், இந்த கிரேசினஸ்லாம் வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்கவங்க கிட்ட காமிச்சாலுமே லூசுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஓடுமா? ஓடாது. இன்னொரு அட்வைஸ் விமென்க்கு அப்படின்னா வந்து, நம்ம ஒரு லைஃப்ல ஒரு பர்சனை சூஸ் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கரெக்டா தப்பு நடிக்குது. பசங்களை தான் சொல்றேன். ஆக்சுவலா நல்லா பேசுறவங்க தான் வந்து நல்லவங்களும் கிடையாது, நல்லா பேசாதவங்க வந்து கெட்டவங்களா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. விமென் லைஃப்ல உங்க லைஃப்ல ஒரு பர்சனை சூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து பார்த்து ஒரு விஷயம் அவங்க பேசுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்றாங்க, எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து தெரியாம வந்து ஜஸ்ட் வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப் போச்சு, ஒரு நாள்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு உட்காந்து அழாம இதுக்கப்புறமாவது இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. 25 ஏஜ்க்குள்ள ஒரு விமன் அப்படி இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இந்த டைம்ல வந்து வச்சுக்காதீங்க. அண்ட் ஒரு மென் எவ்வளோ ஃபாஸ்டா அவங்க ட்ரீம்ஸையும் கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அஃப்கோர்ஸ் விமன் இப்போ எல்லாருமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு விஷயம் வந்து டேபிள் இல்லாம ஆக்கி மற்றவங்களை வந்து லவ் பண்றோம்னு சொல்லிட்டு கடைசியில வந்து நம்மளை இழக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு 25 ஏஜ்க்குள்ள இருக்கீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் உங்க ட்ரீம்காக போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குன்னு ரிலேஷன்ஷிப்ல அவங்க இஷ்டம். இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸா சொல்லணும்னா வந்து என்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல ஃபோக்கஸ் பண்ண போறேன்ற மாதிரி போனா இட்ஸ் ஓகே. அப்புறமா வந்து என்ன ஆளா இருக்க மாட்டாங்க, எப்படி கேக்குறதுன்னு தெரியல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்பர் கொடுத்துருங்களேன். ஒரு 25 ஏஜ்க்குள்ள இருக்கோம்னா நம்ம வந்து அந்த பேச்சுலர் லைஃப் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அண்ட் பசங்களுக்கும் தான் சேர்த்து தான் சொல்றேன். விமென்க்கு இதை நான் முக்கியமா சொல்றேன். ஏன்னா வந்து மென் வந்து கெரியருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களா, லவ்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு கேட்டா வந்து அஃப்கோர்ஸ் அவங்க கெரியருக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா ஒரு விமென் கெரியருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களா, லவ் ரிலேஷன்ஷிப்பு இந்த கேர் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் கேர்லாம் இருக்குல்ல அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நேச்சுரலி அவங்க குணம் அவ்வளோதான். அண்ட் இதை வந்து அவங்களோட குத்தமும் சொல்ல முடியாது, என்னையும் சேர்த்து தான். இல்லை என்ன பண்றது, இந்த மூளைக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதுங்க. டாப் அப் பண்ணி அந்த பொண்ணு நடுரோட்ல நிக்க போறாடா. ஒரு மென் வந்து ஒரு சாஃப்ட் ஒரு ஹம்பிளா பாவமா வந்து அப்ரோச் பண்றாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா பெண்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டோம். ஒரு பிளே பாய் வந்து ஒரு நிமிஷத்துல இப்படி வந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணிட்டு கவ்யா என்ன கண்டுக்காம போற டக்குன்னு இப்படி மறைஞ்சிடும் அப்படின்னா வந்து பொண்ணுங்க அதிகமா அதை தான் திங்க் பண்ணுவாங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நான் மட்டும் விதிவிலக்கா, என்னையும் நானும் தான்.
அந்த ஒரு ப்ளே பாய் குடுக்குற ஒரு அட்டென்ஷன் வந்து கம்மியா இருக்கும். என்னமோ கண்டுக்காத மாதிரி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுவாங்கல்ல. இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். ஒரு மதிக்காத மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும் அந்த இடத்துல. விமென்ஸ் வந்து அதுக்கு வந்து சீக்கிரமா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம். அதாவது அந்த அந்த ப்ளே பாய் கேம்க்கு. அது ஏன் வந்து பெண்களுக்கே தெரியாது. அது இந்த மாதிரி போகியே வந்து நிறைய விமென்ஸ் வந்து ப்ளே பாய் கேம் வந்து என் கேமா மாறப்போது வந்து மனசு உடஞ்சு சுக்குநூறா ஆகி பொண்ணு மென்டலி வந்து நிறைய அஃபெக்ட் ஆவா. ஸோ தேவையில்லை பெண்களே, தேவையில்லை. ஹம்பிளா ஒரு ப்ரொபோசல்லாம் வருதுன்னா ஜஸ்ட் அக்செப்ட் பண்றது இட்ஸ் அமேசிங். லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். தேவையில்லாத இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறுதுன்னா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து மாறாது. சம்டைம்ஸ் எப்படின்னா அந்த ஹம்பிளா வந்து ப்ரொபோஸ் பண்றவங்களே வந்து வல்லவனாவும் மாறுவாங்க. அதுதான் வந்து வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் லைஃப்ல. இதுக்குப்பா செவனேன்னு நம்ம சிங்கிளா இருந்தோமா, சிங்கிளாவே மறைந்தோமா, மறையிலனாலும் கூட நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோமா அப்படின்னு நமக்கான பர்சன் வந்து வரப்ப வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம சிங்கிளா பேச்சுலர் லைஃப்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு வாழ்க்கை என்ன கத்து கொடுக்குதோ அதை கத்துக்கிட்டு உலகத்துக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு. இப்போ என் நண்பேண்டா அவன் திருந்திட்டான் மச்சான். பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் வந்து தண்ணி பிடிச்சி கொடுக்கறது, அங்கிள்ஸ்க்குலாம் கோட்டர் பிடிச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தோமா போனோமா. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த சைக்காலஜியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்ல சொன்ன கொஞ்சம் அட்வைஸ்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. ரீமாசன் பண்ண இந்த கீதா அட்டாக்லாம் வந்து ஒரு நல்ல பர்சன், நல்ல ஒரு பையன்னா அவன் மேலாம் அட்டாக் பண்ணக்கூடாது. ப்ளே பாய்ஸ் மேல அட்டாக் பண்ணலாம் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு. மென்ஸ் இதுக்காக அட்டாக்லாம் பண்ணாதீங்கன்னு நான் வந்து சொல்றேன். உண்மையாலுமே இந்த பல விஷயம் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல. ஸோ அதனால சொன்னேன். எனக்கு ஆண்களையும் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்லாம் வந்து இதை வந்து பர்சனலாலாம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு வீடியோ விமென்ஸ்க்காக. நான் ஒரு டெடிகேட்டடா, நானும் விமன் தானே, ஸோ நானும் பெண் தானே. ஸோ சின்ன விஷயம் ஆண்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை அப்படின்னு சொல்றதுக்காக ப்ளே பாய் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. ஓகே, நல்ல பசங்க இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கனால வந்து மொத்தம் அந்த நல்ல பசங்களுமே வந்து சேர்த்து அந்த ஜோனுக்குள்ள வந்து வைக்கப்படுகிறார்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த பையன் அந்த பொண்ணுக்கு கொடுக்குற ஹோப் இருக்குல்ல, அந்த மாதிரி பசங்க தான் வேணும். அந்த மாதிரி பசங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதாவது அவங்க அவுட்டர் ப்ரொஃபைல் வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், மனசு சுத்தமா, மனசு வெள்ளமா. ஸோ அதனால வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாய்ஸ்லாம் வந்து உயிரே கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக மட்டும் உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது. ஜாலியா வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அதே பர்சனோடய சுபிக்ஷமா வாழணும். ஓகே, டாட்டா, பை பை.